நரேஷ் vlog யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம ட்ரேட் வித் மீ சீரீஸ்ல ஹவு டு அனலைஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எப்படி ஒரு சார்ட்டை பார்த்து இந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் கேண்டில்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்கு. ஜாப்பனீஸ் கேண்டில், அதுக்கப்புறம் லைன், பார்ஸ். ஆனா நம்ம எப்பவுமே ஜாப்பனீஸ் கேண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் அனலைசிங் சார்ட்ஸும் கேண்டில்ஸும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் டைப்ஸ் பார்ப்போம். ஜாப்பனீஸ் கேண்டில்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பியரிஷ், இன்னொன்னு புல்லிஷ். நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் பாசிட்டிவ்னா எப்பவுமே கிரீன், நெகட்டிவ்னா ரெட். அதே லாஜிக் தான் ட்ரேடிங்லயும் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் கேண்டில் எடுத்தீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே இருக்கும், அதான் ஓப்பன் நம்போம். அது க்ளோஸ் ஆகிற பாயிண்ட் மேலே இருக்கும். ஸோ ஒரு 0 rupeesலேருந்து 10 rupeesக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே பியரிஷ் கேண்டில் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஓப்பனிங் மேலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupeesலேருந்து 0 rupeesல க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில். இப்போ அந்த ஓப்பனிங் க்ளோஸ் இருக்க இடத்துக்கு பேர் பாடி. அதுவே தாண்டி மேலே குச்சியாட்டம் இருக்கிறது, மேலேயும் கீழே இருக்கிறது பேர் விக். விக் எப்படி ஒரு கேண்டில் நமக்கு எப்படி விக் இருக்கோ அது மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ். அதான் சொல்லுது இந்த அளவுக்கு ஏறி இருக்கு, இந்த அளவுக்கு இது வரைக்கும் இறங்கி இருக்குன்னு காமிக்கிற ஒரு இண்டிகேஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஏன்னா இது மூலமாக தான் ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா செல்லர்ஸ் நிறையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் வாங்கறதுக்கான டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு டைமில் செல்லர்ஸ் வந்து அவ்வளோவா சப்ளை பண்ணாமல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சடனாக செல்லர்ஸ் நிறைய விற்றாங்கன்னா செல்லிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் செல்லிங் ப்ரெஷருங்கிறோம். இதுவே பையிங் ப்ரெஷர்னா பையர்ஸ் அதிகமாவாங்க. சடனாக அதோட டிமாண்ட் ஏறி டக்கு நிறைய பையர்ஸ் வருவாங்க. அப்போ கேண்டில் பாசிட்டிவாக மாறும். இதை தான் பையிங் மற்றும் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப. ஸோ பையிங் ப்ரெஷர் வந்து அது ஒரு புல்லிஷ் கேண்டில், செல்லிங் ப்ரெஷர் வந்து அது ஒரு பியரிஷ் கேண்டில். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பையிங் செல்லிங்கை ஒரு கேண்டிலில் பார்த்தோம். இதை ஒரு மொமெண்டமாக பார்த்தோன்னா அப்போ தான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுன்னு வருது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல தான் செல்லிங் ப்ரெஷர் உருவாகும். நிறையா செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. இப்போ சப்போர்ட் ஜோனில் தான் நிறையா பையர்ஸ் வருவாங்க. அங்கே தான் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ரியல் லைஃப்லேயும் பார்க்க முடியும். எப்போ டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்போ அதோட ப்ரைஸ் ஏறும். ஆனால் எப்போ அதோட சப்ளை அதிகமாக இருக்கோ அதோட ப்ரைஸ் இறங்கும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட டைமில் டொமேட்டோட வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்கும், சில டைமில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி தான் நம்ம ஒரு டொமேட்டோவையும் ரிலைஃப் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணலாம். ட்ரேடிங்கில் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கற்றுக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேமர் கேண்டில்ஸ். ஸோ இந்த ஹேமர் கேண்டில்ஸுங்கிறது அதோட பேரில் இருக்க மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேண்டில். இது மூலமாக தான் ஒரு இமீடியட் ட்ரெண்ட் ஸ்விட்சை தெரிஞ்சுக்கலாம். பேசிக்லி எப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் ரொம்ப கீழே இறங்கி ஓரளவுக்கு ரிகவர் பண்ணி மேலே போய் ரீச் ஆகுதோ அப்போ அது ஒரு புல்லிஷ் கேண்டில். அதாவது அதோட கீழ் விக் அதிகமாக இருக்கணும். இப்போ இதுவே ஒரு பியரிஷ் கேண்டில், அதாவது ஒரு டவுன்ஃபால் கேண்டில், நெகட்டிவ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஏறிட்டு கடைசியில் பையர்ஸோட செல்லர்ஸோட ப்ரெஷர் நிறையா இறங்கியிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளோட பையர்ஸ் வந்து நிறையா பேர் போகிறாங்க, செல்லர்ஸ் உள்ளே வராங்கன்னு. ஸோ விக் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் கீழே அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். அதுவே விக் மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலை கெஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ நம்ம விக்குன்னு கற்றுக்கிட்டோம், பாடின்னு கற்றுக்கிட்டோம். ஸோ எப்போ நிறைய பாடி இருக்கோ அது ஒரு ஸ்ட்ராங் சிக்னல், நிறைய வேல்யூ அங்கே ரோல் ஆகுது, நிறையா பேர் அங்கே ட்ரேட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம். அதுவே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு விக்கே இருக்காது, பாடி மட்டும் இருக்கும். இது வந்து ஒரு கிளியர் பாசிட்டிவ் சிக்னல். ஆக்சுவலி இந்த சிக்னல் கிடச்சிச்சுன்னா நம்மளால ஒரு கிளியர் ட்ரெண்டை பார்க்க முடியும். இந்த ஒரு ட்ரெண்டை வச்சு அந்த டே எப்படி போக போகுது, அது நெக்ஸ்ட் 30-40 மினிட்ஸ் எப்படி போகும்னு கெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தையும் தனித்தனியாக பார்த்து இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டை பார்க்குறோம், கீழே வருது, சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு பெரிய கேண்டில், பெரிய விக்கோட. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தோம்னா அதோட பாடியும் குறைஞ்சிருக்கு, விக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கடைசியில் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது, அதை தொடர்ந்து இன்னும் பெரிய புல்லிஷ் கேண்டில், அதை தொடர்ந்து ஒரு பெரிய விக்லெஸ் புல்லிஷ் கேண்டில் வருது. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், இப்போ மார்க்கெட்டோட மொமெண்டம் பாசிட்டிவ்ல போகுது. ஸோ இந்த ரெண்டு விதத்தால் புரிஞ்சுக்கலாம். ஒன்று நம்ம சப்போர்ட்டை தொட்டிருக்கு, எப்போவுமே சப்போர்ட்டுக்கு வந்தால் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதனால பையர்ஸ் பாசிட்டிவாக மார்க்கெட் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கு, ரெட்லேருந்து நெகட்டிவோட ப்ரெஷர், செல்லர்ஸ் நிறையா பேர் வெளியில் போயிட்டாங்க சப்போர்ட் கிட்ட. அதனால தான் பார்க்க கேண்டிலோட வால்யூம் குறைஞ்சு கேபிட்டல் குறையுது, அதனால தான் புல்லிஷ் கேண்டில் மேலே ஃபாஸ்ட்டாக ஏறுது. ஸோ இதுதான் பேசிக் ட்ரேடிங் சார்ட் அனாலிசிஸ். இன்னும் அடுத்த வீடியோவில் அட்வான்ஸ் ட்ரேடிங் சார்ட் அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நரேஷ், இது உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல்.